Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 165. ஓபன் பண்ணா போன பாட்டுல நமி இந்த அப்பர் யார்டு தான் சிட்டி ஆஃப் கோல்டுன்னு கண்டுபிடிச்சால உடனே அவளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவளோட டார்கெட்டே அந்த சிட்டி ஆஃப் கோல்டு மட்டும்தான். சோ அங்கேயே வந்துட்டோன்ன உடனே சந்தோஷத்துல கடவுளே எனக்கு இப்படி ஒரு ரிவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்னைக்குமே மறக்க மாட்டேன்பா. ஆக்சுவலா இந்த காடோட புனிதமான இடம்னு சொன்னாங்க. அந்த இடத்த போய் ஆட்டையா போட ட்ரை பண்றியன்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. கோல்ட விட காடு ஒண்ணு ஒர்த் இல்லையாம்பா. இப்பதான் கடவுளுக்கு தேங்க்யூ சொன்னா அதுக்குள்ள கடவுளையே காரி துப்புறியேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த கொரிலா கூட்டம் இருக்குல்ல, அவங்க சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா வந்துட்டு இருப்பாங்க. உடனே ஷுராங்கிற அந்த பிரீஸ்ட் தான் போய் காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அவங்கிட்ட தான் நெருப்ப கக்கிற ஃபுசாங்கிற பேர்ட் இருக்கு. அதை வச்சு வளைச்சி அட்டாக் பண்ணுவான். சோ ஒரு சைடு இங்க அப்படி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க நம்ம பயிலுக ஒரு வழியா அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டானுங்க. அப்படி வெளியில வந்து பார்த்தா அந்த இடமே சூப்பரா இருக்கு. சஞ்சி என்ன சொல்லுவான், இது கண்டிப்பா அடுத்த சோதனைக்கான இடமா தான் இருக்கும். சோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க, எவனாச்சும் வந்தானா அல்லையிலேயே அடிங்கம்மா. ஒன்னே தாங்க முடியல. இதுல மறுபடியும் ஒன்னா இப்ப என்ன வரப்போகுது, ஐயனா ஸ்வாம்பா ஸ்டிங்கா சரி எதா இருந்தாலும் ஒரு கை பாப்போன்ட்டு போவாங்க. அப்ப அந்த இடத்த பார்த்தாலே நார்மலான புல் தர மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட மண்டை ஓட்டுகளை குத்தி வச்சிருப்பானுங்க. ஒன்னொன்னையும் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. உசோப்பெல்லாம் சும்மாவே பயப்படுவான். இதுல இப்படி வேற ஒரு சம்பவத்தை பார்த்துட்டால, அதனால வெடத்து போயிருவான். இதுலயே தெரிஞ்சு போச்சு அடுத்த வர்ற பிரீஸ்ட் இன்னும் பயங்கரமா இருப்பான்னு. ஆனா நம்ம லூஃபி சூப்பர், அடுத்து எவன் வர போறான்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா. வழக்கம் போல உசோப்பு வண்டையா திட்டுவான். உனக்கு மண்டையில மாங்கா இருக்கா இல்ல மசாலா இருக்கா களிமண் இருக்காரான்னு. என்ன பையன் சாவ போறதே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆனா சஞ்சய் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அந்த டைம் சைடுல பயங்கரமான பிளாஸ்ட் அண்ட் நிறைய பேர் கத்துற சவுண்ட் கேட்கும். ஒருவேளை அடுத்த சோதனை ஆரம்பிச்சிருச்சா ஐயோ நம்ம செத்தோன்னு சொல்லி உசோப்பு பயங்கரமா பயப்படுவான். சஞ்சி எதுவா இருந்தானே நான் எதையும் கண்டுக்க போறதில்ல, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அந்த டைம் அங்க இருந்த மண்டை ஓடெல்லாம் கண்ட மேனிக்கு சதுரமா அம்பிட்டு தான் உசோப்பு ஐயோ வந்துட்டாயிலேன்னு தொண்டையிலேயே ஏத்துவான். வர்றது யாருன்னு பார்த்தா அந்த ஷாண்டியா குரூப். அப்படியே வேகமா அந்த கார்டுன்னு சொல்ற எனருவ தேடி போயிட்டு இருப்பானுங்க. இடையில நம்மால பார்த்த உடனே சரி போற போக்குல போட்டுருவோன்னு கெனான வச்சு ஒரே அடி. கப்பல்ல இருக்கிறது யாரு, லூஃபி ஆச்சே. ஒய்யால ஏங்கட்டியாவான்னு சொல்லி பாடிய பால் மாதிரி ஊதி அவன் அட்டாக் பண்ண அந்த கெனான் பால அப்படியே திருப்பி விட்டுருவான். இவனுங்க எல்லாம் டம்மி பீஸுகன்னு நினைச்சு கண்டுக்காம போனவனுங்க இப்படி ஒரு விதையை காமிச்சோன்னா அங்கேயே மிரண்டு போய் நின்றுவானுங்க. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இது டெவில் ஃப்ரூட்டோட பவர்னு. உடனே அவனுக்கு கூட்டம் வைப்பட்ட சண்டை பொண்ணுமான்னு சொல்லி கேட்பானுங்க. அவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிடுவான். இங்க லூஃபி வண்டையா திட்டுவான். ஏன்டா டேய் சும்மா போயிட்டு இருக்க, எங்களை ஏன்டா சுரிஞ்சிட்டு இருக்கீங்க பண்ணி பயலுகளா, சண்டைக்கு வரீங்களா, மண்டை இருக்காரா, வாங்கடா வாங்க ஒரு கை பாத்துறான்பா. அவன் ப்ளூசியோட மக்கள்லாம் ஸ்கைப்பியால கொஞ்சம் வியாடா தான் நடந்துக்கிறாங்கம்மா. சஞ்சிக்கு அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவங்க ஸ்கைப்பியாக்கு முதல் டைம் உள்ள என்ட்ரானப்போ மாஸ்க போட்டு ஒருத்தன் வந்து கண்டமேடிக்கு அட்டாக் பண்ணால, அதான் அந்த கொரில்லா கூட்டத்துல ஒருத்தன். அவன் வேற யாரும் இல்ல இவன் தான்பா. அவன் வந்த உடனே நம்மளுக்கு 3 பேர்த்தையுமே பொளந்து கட்டிட்டான். இந்த மேட்டரை சொன்ன உடனே உசோப்பு கன்ஃபார்மே பண்ணிட்டான், நம்ம சாக போறோம், இந்த ஸ்கை ஐலாண்டே ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்லி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஆனா வைப்பர் நம்ம ஆளுக்கு வார்னிங் கொடுப்பான். என்னன்னா நீங்க யாரும் இங்க சாக கூடாதுன்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, ஏதாச்சும் ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்ட்ல சுத்திட்டு இருந்தீங்க அப்புறம் எனரோட சேர்த்து உங்களையும் போட்டு தள்ளிடுவான். அப்பதான் நம்ம ஆளுக்கே மேட்டர் புரியுது கொரில்லாஸ்க்கும் காடு எனருக்கும் சுத்தமா ஆகாதுன்னு. உடனே உசோப்பு கதறிட்டு இருப்பான். நல்ல வேலை அவங்க பிரீஸ்ட் இல்ல, பேசாம இங்க இருந்து போயிடலான்டா லூஃபின்னு சொன்னா அவன் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் இவன் கேட்ட உடனே கத்த ஆரம்பிப்பான். அடே அழுக்கு மூட்டை என் பக்கத்துல மட்டும் வந்துடாத, ஒரு டைம் வந்து மாட்டிக்கிட்ட அப்புறம் வாய் வெத்தலை பாக்க போட்டுருவான். உசோப்பு காலை புடிச்சு கதறுவான். அடே அவன் வந்தானா நம்ம தாண்டா அவங்கிட்ட மாட்டிக்குவோம், சொன்னா கேளுடா வேண்டாம்டாம்பா. லூஃபி எங்க கேப்பான், நீ வந்தீங்கன்னா எங்களை அடிச்சதுக்காக வட்டியும் முதலமா சேர்த்து உனக்கு கொடுத்து வேண்டாம் கொய்யாலம்பான். ஐயோ இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீ இவன் கொண்டுவான் போல நாங்க கதறிட்டு இருப்பான் உசோப்பு. இந்த வைப்பர் பையன் கொஞ்சம் சீரியஸான ஆளு, அதனால இவனு கிடக்குறானு காமெடி பீஸுங்கன்னு கண்டுக்க மாட்டான். திரும்பி உங்களால உயிரோட போக முடியுமா முடியாதாங்கிறதே வேற கதை தான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்பதான் உசோப்புக்கு உயிரே வரும். நல்ல வேலை நம்மள விட்டுட்டானுங்கன்னு. நம்மால வேற கதைனா என்னடா கதைன்னு கேப்பான். அதெல்லாம் தெரியல. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த கார்டு எனருக்கும் இவங்க எனிமி தான், நமக்கும் இவங்க எனிமி தான். எப்பவுமே அலாட்டா இருக்கணும்பா. எங்கத்த அலாட்டா இருக்குது, எப்படி இருந்தாலும் வச்சு சங்குதிவானுங்க போலேன்னு புலம்புவான். அப்பதான் லூஃபிக்கு பயங்கரமா பசிக்கும். ஏன்டா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, உனக்கு சாப்பாடாடா கேக்குது, சரி பரவாயில்ல சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஆலியா பாட்டு பாடிட்டே போவானுங்க. கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கணுமாமா. அப்படியே கட் பண்ணா 4 பிரீஸ்ட்ல ஒரு ஆளை நம்மள காலி பண்ணிட்டானுங்க. மிச்சம் 3 பேர் இருந்தானுங்கல்ல, அவங்க 3 பேர்த்து கூடயுமே அந்த ஷாண்டியா கூட்டம் பயங்கரமா வேற லெவல்ல சண்டை போட்டு இருக்குது. அவனுங்களும் சாதாரண ஆளுங்க இல்லையே, ஒருத்தன் பிளைங்லயே வச்சு செய்யு செஞ்சு விடுவான். ஏன்னா அந்த பேர்டால நெருப்ப கக்க முடியும்ல, அதனால யாராலையுமே அதுக்கு ஈக்குவலா நிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி அந்த ஓம் பையில காட்டுறாங்க. அவங்கிட்ட தான் பெரிய சைஸ்ல ஒரு நாய் இருக்கு, அதை வச்சு பொலந்து கட்டிட்டு இருப்பான். ஆனா அதை ரவுண்ட் கட்டி பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. அந்த நாயால முடியாம முக்க ஆரம்பிச்சிருமா. மேல இருக்க அந்த ஓம்ஸ் ஜஸ்ட் கத்திய மட்டும் தான் உருவான். அவனை சுத்தி அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாம் அப்படியே திருச்சிருவாங்க. அதே நேரம் இங்க நம்மளைய கப்பல்ல சும்மா ஜம்முன்னு போவாங்க. ஏன்னா பஞ்சாயத்தா இருந்த பிரீஸ்ட காலி பண்ணிட்டாங்க.
இருக்காங்க. மிச்சம் இருக்க 3 பிரஸ்டும் அங்க கொரில்லா கூட்டத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லையே. ஆனா உசோப் இன்னும் பயந்து நடிக்கிட்டே தான் இருப்பான். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, பெருசா நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு நம்ம பத்திரமா போக மாட்டோம்னு புலம்புவான். அதே நேரம் முடியையே முள்ளு கம்பியா வச்சிருக்க அந்த கெடட்சு பையில காட்டுறாங்க. அவன் காத்த வச்சு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி சொல்லிட்டு அடிச்சு திரிக்க விட்டுட்டு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விட்டு சிரிக்கிறதோட இங்க நம்மளுக்கு பாட்டு கப்பல்ல பொறுமையா போய்கிட்டே இருப்பானுங்க. ரொம்ப நேரமா போறானுங்க, எந்த ஒரு பஞ்சாயத்துமே வரல. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டாங்க. இப்படியே போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் உசோப்புக்கு தோணும். இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் எதையுமே நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லி வாய மூடல. பொசுக்குன்னு கப்பல் கீழே சரியும். ஐயோ ஆரம்பிச்சிருச்சான்னு பதறுவான். லூஃபி என்ஜாய் பண்ணுவான். ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா சுத்தி சுத்தி அடியில போயிட்டு இருக்குது. அதுக்கு எண்ட் பாயிண்ட் இருக்கா இல்லையானே தெரியல. பாட்டுக்கு போகுது. போக போக நம்மளால என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா போட் நல்லா ஸ்கேட்டிங்ல சல்லுன்னு போகுது இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது இவனுங்க ஸ்கேட் பண்ணல விழுந்துட்டு இருக்கானுங்கன்னு. அப்படியே கீழே போயிட்டு இருந்த அந்த ரூட் டப்புன்னு வேற ஒரு சைடு வழியா வந்து அப்படியே மேல ஏறி மறுபடியும் சுத்தி காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு இந்த மில்கி ரோட்ல டிராவல் பண்றது செம ஜாலியா இருக்கு. அதே நேரம் இந்த பிரீஸ்டிங் எல்லாத்தையும் காட்டுறானுங்க. அவனுங்க கொரில்லா கூட்டத்து கூட வேற லெவல் சண்டை. அந்த கொரில்லாங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் இந்த பிரீஸ்டிங்ல எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குறானுங்க. இப்படியே டைம் போகுது சன்செட்டே ஆக போகுது. இங்க நம்மளுக்கு இன்னும் டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. என்ன இவ்வளவு சீக்கிரத்துல சன்செட் ஆகுதுன்னு நம்ம உசோப் எல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி பார்ப்பான். சூரியனை பார்க்கவே முடியல. ஏன்னா சுத்தி மேகங்களா இருக்குல்ல, அதனால மறைச்சுக்குது. அந்த சீனரியை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குது. மறுபடியும் இவனுங்க சண்டையை காட்டுறானுங்க. அதுல அந்த கெடட்சு என்ன பண்ணுவான், காத்தை யூஸ் பண்ணி யாருமே அவன் பக்கத்துல வராத மாதிரி தடுத்துட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அந்த வைப்பர் பைய பாஞ்சு வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு மிதிய வைக்க வருவான். அவன் டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவானா. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னை விடமாட்ட மகனேன்னு அவன் கேனான்னு அவன் மூஞ்சுக்கு நேரா வச்சு பட்டாலும் சுடுவான். அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். ஆனா என்னாச்சுன்னு காட்டல. அதே நேரம் இங்க நம்மளுக்கு சாப்பர் இருக்க இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த ஓரமா நின்னுட்டு சாப்பர் எங்க இருக்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம கப்பல்ல பார்த்தா அந்த பாய் மரத்தை காணும். சாப்பரை தானே ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணும் தெரியலன்ட்டு அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது ஷிப்பை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு. நமி சொல்லிடுவா, நாங்க லேட்டா வந்துட்டோம், தப்புதான், அதுக்காண்டி கோவப்படாத, வெளியில வா, நீ இப்ப சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா அப்பவுமே கப்பல்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ராபினுக்கு இதை வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு. அந்த டைம் ஜோரோ டே சாப்பரு ஏதாச்சும் பஞ்சாயத்தா சொல்லுடா, நாங்க வந்துட்டோம்னு சொல்லி காட்டு கத்துவான். அதுக்கப்புறம் தான் சாப்பர் உள்ள இருந்து எட்டி பார்ப்பான். மூஞ்ச பார்த்தா பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். தேம்பி அழுதுகிட்டே எதுவுமே நடக்கல, நான் நல்லா தான் இருக்கேன்னு கதறி அழுவான். நமி சூப்பர்ப்பா, நீ ஸ்ட்ராங்னு எங்களுக்கு தெரியாதா, நீ வேற லெவல் மாசு அப்படின்னு பாராட்டி தள்ளுவா. நடந்த பஞ்சாயத்து எனக்கு தானே தெரியும்னு கதறுவான். அதே நேரம் இங்க நம்ம பள்ளியில காட்டுறாங்க. அவனு அப்படியே போட்ல மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ரோடு மரத்துக்கு மேல போகுது. பரவாயில்ல, பெரிய மரமா இருக்குன்னு லூஃபி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவான். உசோப்புக்கு என்ன பயம்னா, ஒருவேளை இதுதான் ரோடோட எண்டா இருந்துச்சுன்னா இவங்க மேல இருந்து கீழே வந்து சாகணும்ல, அது ஒரு பஞ்சாயத்து. சஞ்சய் என்ன சொல்லுவான், மேபி இந்த மில்கி ரோடோட எண்டுல பிரீஸ்டிங்கல்ல எவனாச்சும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா கண்டிப்பா சங்குமா பாயக்கலவுடா எருமைன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா மேல போய் சல்லுன்னு கீழே இறங்குவாங்க. வழக்கம் போல லூஃபி செம்மையா என்ஜாய் பண்ணுவான். பாவம் உசோப்பு வழக்கம் போல கதறுவான். மறுபடியும் முதல்ல இருந்தான்னு கீழே அவங்க போக போக ஏதோ ஒண்ணு தெரியுமா, ஒருவேளை பிரீஸ்டா இருக்குமோன்னு ஒரு டவுட். சஞ்சய் அதெல்லாம் ஸ்கை ஷார்க்கும்பா. ஷார்க்கான்னு சொல்லி அப்படியே கூர்ந்து பார்த்தா இதுங்க எல்லாமே வாயை பழந்துகிட்டு வாங்கடா வாங்க ஸ்ட்ரெயிட்டா என் வாய்க்குள்ள வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. என்னங்கடா எல்லாம் இத்தா தண்டிக்கு இருக்குது, கண்டிப்பா சிக்குனா சங்குதான்னு கதறுவானா. அந்த டைம் லூஃபி போட்டோட முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு கம்னு சொல்லி கைய கண்ட மேனிக்கு வச்சு குத்துவான். கொக்கா மக்கா ஷார்க் எல்லாத்துக்குமே வேற லெவல் அடி. வாங்கின அடியில எல்லாம் தெரிச்சிருங்க. சோ ஒரு வழியா சேஃப்டியா அந்த ரிவருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்ப அங்க ஆப்போசிட்ல ஏதோ ஒண்ணு தெரியும், வேற எதுவும் இல்ல, இதுதான் அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர். அதான் கோயிங் மேரி கப்பல் அங்கதான் இருக்கு, வா ஒரு வழியா வந்தாச்சுன்னு கத்திட்டே வருவானுங்க. அங்கதானே மத்தவங்களும் இருக்காங்க. உடனே உங்களை பார்த்ததுல செம ஹாப்பின்னு சொல்லி ஜாலியா ஆட்டம் போட்டுட்டே வருவானுங்க. உடனே உசோப்பு, நான் இருக்கும்போது ஏன் எல்லாம் கவலைப்படுறீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாருமே சேஃப்னு கத்திட்டு இருப்பான். ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி தான் அந்த ஷார்க்கை பார்த்து தொண்டைகளியே கத்திட்டு இருந்தான். ஆனா இப்போ நோ இன்சென்ஸ். நமிக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா மொத்த குருவும் பழையபடி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. சரி ரைட் கோயிங் மேரி கப்பலுக்குள்ள போய் பார்த்தா மேல இருந்த அந்த பை மரத்தை காணும். பாவம் நம்ம உசோப்பால தாங்க முடியல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிப்பானா. சாப்பர் சொல்லிடுவான், நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி பார்த்தேன், என்னால இதுக்கு மேல முடியல, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான், நெருப்பெல்லாம் வச்சு அடிச்சான், என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லுவானா. உசோப் அதுக்காண்டி திட்டலாம் மாட்டான். உனக்கு அடிபட்டுச்சா நீ நல்லா இருக்கியான்னு தான் கேட்பான். அவனுக்கு கப்பல் டேமேஜ் ஆனது கவலையா தான் இருக்கு, ஆனா சாப்பருக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் போதும், சரி நம்ம ஷிப்பை பத்தி அப்புறம் யோசிப்போம் அவன் பாட்டுக்கு போவான். சாப்பருக்கு ஒன்னே செம ஹாப்பி, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கானேன்னு ஆனந்த கண்ணியில அழுதுகிட்டே போய் ஒரு ஓரமா நின்னு தீப்பிடிக்கிற அளவுக்கு கத்திட்டு கிடப்பான். லூஃபி பார்த்துட்டு, ஆமா நீ எப்படி ஒண்டியால அந்த பிரீஸ்ட சமாளிச்சான்னு கேட்பான். அவன் நான் விசில் அடிச்சேன், ஸ்கைநெட் தான் நீ காப்பாத்த வந்தாருமானா. சரி அவர் எங்கன்னு கேட்டா சாப்பர் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து உள்ள கப்பலுக்குள்ளதான் படுக்க வச்சிருப்பான். லூஃபி பார்த்துட்டு விசில ஃப்ரீயா கொடுத்து கூப்பிட்டப்ப வந்து கஷ்டப்பட்டு சண்டையும் போட்டிருக்காரு. அந்த டைம்ல மட்டும் ஸ்கைநெட் வரலனா கண்டிப்பா ஷிப்பும் சாப்பரும் கம்ப்ளீட்டா காலியா இருப்பாங்களாமா. அவர் தான் சூப்பருங்கிற மாதிரி சாப்பர் சொல்லுவான். நிறைய விஷயம் சஞ்சிக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுது, ஆனா மனுஷன் தூங்கிட்டு இருக்காருல்ல, எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேட்டுக்கலான்னு அவரோட பேர்ட் அந்த பியர்ஸ் கிட்ட தேங்க்யூ சொல்லுவான். அந்த டைம் லூஃபி பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு அவர் தாடி எடுத்து தடவை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா பார்க்க நல்லா சைனிங்கா வளவளன்னு இருக்காமா. இப்ப என்னன்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் கப்பலோட நிலைமையும் சரியில்லை. அதனால இவங்களால நாளைக்கு தான் ஏஞ்சல் ஐலாண்டுக்கு போக முடியும். சரி ரைட் என்ன பிளான் பண்ணுவாங்க, பேசாம அந்த ஆத்தோரமா போய் கேம்ப் போட்டு படுத்துக்கலாம் பாயலாம். இன் கேஸ் யாராச்சும் அந்த அட்டாக்
அட்டாக் பண்ணாங்கன்னா கப்பலும் சேர்ந்து காலி ஆயிரும்ல. மூளை யூஸ் பண்றா மண்டோன்னு சொல்லி உசோப் திட்டுவான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே இங்க இருந்து சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா கப்பல் காலி. ஏன்னா இவங்க நிக்க கூட இடமே இல்ல. எனிமி வந்து அட்டாக் பண்ணானா ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகுறது கப்பல் தான். ஆனா அங்க போய் இருந்தோம்னா அந்த பஞ்சாயத்தே இல்ல. இத சொன்ன உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. ஐ ஜாலி பார்ட்டி பண்ணலாம்னு சாப்பர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவான். அட கிறுக்கு பயல இருக்கிறது எனிமியோட ஏரியாக்குள்ள. இதுல வேற என்ஜாய்மெண்ட். கீழே பார்த்தா அந்த ஷாட்ஸ் எல்லாமே பேன் கிடக்குங்க. ஏன்னா நம்ம பையன் அடிச்ச அடி அப்படி. இத வேணா பார்பிக்யூ பண்ணிடலாமா? கட் பண்ணா நைட் அதை நல்லா வேக வச்சு லூஃபி சும்மா வெளுத்து கட்டுவான். எது கிடைச்சாலும் திம்மா போல. அந்த டைம் உசோப்பு எல்லாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு லைனா ரிப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சஞ்சி நடந்த மேட்டர் பூரா சொல்லுவான். அதான் சட்டோரின்னு ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணால, அதுவும் இல்யூஷன் ஃபாரஸ்ட்ல. அந்த மூதேவி ஒரு பிரீஸ்ட் சர்ப்ரைஸ் பால் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மாளிகை பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே அவன் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டான். இல்லன்னா எப்பவோ காலியா இருப்பான். அதுக்கு பேரு மன்றான்னு வேற சொன்னான். இப்படி எல்லாம் இவன் சொன்ன உடனே சாப்பர் அவன் சைடு எல்லாத்தையும் சொல்லுவான். அதான் திடீர்னு அந்த சுராங்கரன் வந்து நெருப்பு வச்செல்லாம் அட்டாக் பண்ணால, இவனோட அட்டாக்கையுமே அவன் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி திருப்பி அட்டாக் பண்ணானாமா. ஏகப்பட்ட டைம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். எதுவுமே வேலைக்கு ஆகல. நெருப்ப கக்கிற ஒரு பேர்டோட வந்து அட்டாக் பண்ணால, இதுல கப்பல்ல வேற பயங்கரமான டேமேஜ். இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு. அடுத்து நம்ம நமி எல்லா மேட்டரையும் ரிப்போர்ட் பண்ணுவா. அதான் ஆஃப் ஆஃப் த ஜே ஐலாண்ட கண்டுபிடிச்சாங்களே. இவங்க நினைச்சிட்டு இருந்தது அந்த சிட்டி ஆஃப் கோல்டு தண்ணிக்குள்ள முங்கிருச்சுன்னு. ஆனா அதான் இல்ல. அது இங்க இப்போ ஸ்கைல பறந்துட்டு இருக்கு. அதுலதான் நம்ம இருக்கோம்னு சொன்ன உடனே எல்லாம் அசந்துருவாங்க. என்ன இவங்க பேசி முடிக்கிறக்குள்ளேயே லூஃபி அங்க எல்லா மீனையும் தின்னு தீத்துட்டான். இப்போ ரிப்போர்ட் எல்லாமே ஓவர். எல்லாத்துக்குமே எல்லா மேட்டரும் இப்ப தெரிஞ்சிருச்சு. உசோப்பு இதுல தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பான். அதாவது நெருப்ப கக்கிற ஒரு பறவை அண்ட் இந்த ஸ்கை ஐலாண்டுங்கிறது ஜெயா ஐலாண்டோட ஒரு பார்ட். அதுலதான் இவங்க இருக்காங்க. அண்ட் யாரு நம்புறாங்களோ இல்லையோ இதுதான் சிட்டி ஆஃப் கோல்டு. இதத்தான் கிரிக்கெட்டும் அந்த ரெண்டு குரங்கு பயலும் தேடிட்டு இருந்திருக்கானுங்க. இப்படி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோரோ மன்றானா என்னன்னு கேட்பான். சஞ்சிக்கே சரியா தெரியல. மேபி அது ஒரு இன்ட்யூஷனா இருக்கும். எனக்கே சரியா தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பாடு சொன்ன மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பான். எதுக்குன்னா நம்ம ஸ்கை நைட்டுக்கு நல்லா சாஃப்டா அரைச்சு கொடுக்கணுமாமா. ஏன்னா சாப்பாடு டிராவல் பண்ற பைப்பு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்காமா. இங்க லூஃபி நான் அட்வென்ச்சருக்கு ரெடியா இருக்கேன் எல்லாம் என்ஜாய் பண்ணலாமான்னு கத்திட்டு இருப்பான். நமி சூப்பரா கண்ணா அதுதான்டா நானும் வெயிட் பண்றேன்பா. ஏன்னா சிட்டி ஆஃப் கோல்டுல இருக்காங்க. பின்ன அவ கோல்ட தேடாம விடுவாளா? உசோப்ப காட்டுறாங்க. மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா இவங்க வரும்போது கொரில்லா பிரீஸ்ட்னு எல்லாம் எப்படி அட்டாக் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டியாரா? இப்படி ஜாலியா கூப்பிடுறாமா. அதை விட முக்கியம் அந்த காடு காண்டானா அவன் வேற ஒரு மாதிரி அட்டாக் பண்றான். சாப்பர்கள்லாம் செமையா நடுங்கும். சஞ்சி என்ன சொல்லுவா, இவ்வளவு தூரம் ட்ரெஷர் கிட்ட வந்துட்டு இதை எப்படி ஒரு பைரட்டால விட்டுட்டு போக முடியும்? ஒரு கை பாத்துடலாமா? ஜோரோ அட லூசு பள்ளியெல்லாம் இங்க ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க. முதல்ல உயிரோட இருப்போமா என்னன்னு பாப்போம். உடனே உசோப்பு உடனே ஆள ஆரம்பிச்சிருவான். அடே கொஞ்சமாச்சு கடவுளை பார்த்து பயப்படுங்கடா. மறுபடியும் ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா அப்புறம் பனிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு ஃபீலிங்கோட சொல்லும் போது சாப்பர் அப்படியே முழிப்பான். ஒரு வேலை நடந்துருமோன்னு. ஆனா நம்ம லூஃபி நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு கோல்டு ஹண்டிங்க்கு போலாமான்னு கேட்டா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.